கைஸ் இந்த வியூ எப்படி இருக்கு, அருமை இல்லையா? ஸோ இந்த வியூலேயே அப்படியே உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் பொறுக்குமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கொய்யாப்பழம் இருக்குது பாருங்கள், கொய்யா. ஓ மை காட். இங்கே பாருங்கள், தெரியுதா? டன். எவ்வளோ அருமையாக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக. ரொம்ப சரியான டேஸ்ட் கைஸ், தெரியுதா? இது கொய்யாப்பழம் சீசனே இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே பச்சை பச்சையாக இருக்கு பாருங்கள். கூடி சீக்கிரம் பழுத்துரும், மேக்ஸிமம் 30-45 டேஸில். இந்தளவுக்கு சூப்பராக இருக்கா. இன்னும் இருக்கே, அதுவும் இருக்குது. எப்படி பிடிக்கிறது? ஆமாம், அதான் இருக்கு பாருங்கள். டா கீழே விழுகாமல் பிடிக்கணுமே. ஓய் கமான் கமான் கமான். ஜெய். வாடா. கொஞ்சம் நான் வந்து எட்ஜில் வேறு இருக்கோம், விட்டால் கீழே போயிடுவோம். ஓகே கமான் கமான். அட பிடிச்சிட்டா. ஓ இதை பாருங்க, குருவி குத்துனது. கொஞ்சம் குத்தி இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக குத்திச்சு. ஓகே ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா குருவி குத்துனது மேக்ஸிமம் ஃபுல்லாக கிடச்சிச்சு. நம்ம வந்து இது பாருங்கள், இது 2 கை. ஓகே பாருங்க, லெமன் லெமன் இருக்கு பாருங்கள். கீழே நிறைய குட்டி கிடக்குது. ஓகே லெட்ஸ் கோ. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா குருவி குத்துனது தானேன்னு நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து சாப்பிட்றக்கூடாது, வாஷ் பண்ணணும். இல்லை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. ஓகே, ஏன்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே, இங்கேன்னு இல்லை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் குருவி குத்தி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நினைப்போம். பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து என்ன சொல்கிறது, இந்த பள்ளி இந்த மரத்தில் என்னென்னலாம் ஆட முடியுமோ அது எல்லாமே அது வந்து சாப்பிட்ருக்கோம். நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குருவி கடிச்சதுக்கு அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைப்போம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க, குருவி கடித்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்மளும் என்ன பண்ணுறோம், குருவி கடிச்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பிடுங்கி அதை அப்படியே அது சாப்பிட்டதுக்கு பாதியிலேருந்து நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ யாரும் இதுக்கப்புறம் இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்துருக்கலாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் சேஃபாக இது பண்ணிக்கங்க, சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அது வந்து ரிஸ்க்கு. பாம்பு கூட கடிச்சு சாப்பிட்ருக்கலாம், எல்லாமே சாப்பிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அப்படி சாப்பிட்ருக்கு அப்படின்னா அது மேலே அந்த பழத்தில் விஷம் இருக்கும். ஓகே
இனிமேல் அந்த மாதிரி சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க. இப்போ எனக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பிடுங்கினது பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. இதையும் வாஷ் பண்ணி சாப்பிட்ணும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பச்சை பயங்கர டேஸ்ட்டு. நல்லாவே இருக்கும். அந்த ஹில்ஸ் இருக்கு இல்லையா, மவுண்டெயின் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு லாஸ்ட் மவுண்டெயின் தெரியுதான்னு தெரில. இப்போது ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று தெரியுதா, இந்த கீழே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒன்று, அதுக்கு பின்னாடி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காரமடை ஏரியா. அதுக்கு பின்னாடி ஒரு மவுண்டெயினுக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டி, ஸோ அந்த சைடு இருக்கிற ஏரியா. ஓகே, வெள்ளியங்காடு, காரமடை, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் இந்த மவுண்டெயின் இருக்குல்ல, இதுதான் வந்து இரிசிகைன்னு சொல்லுவாங்க. இரியசிகை, கிண்ணக்குறை. இதுக்கு முன்னாடி வந்து கிண்ணக்குறை. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கிண்ணக்குறைக்கு ஊட்டி வந்துட்டு கிண்ணக்குறை ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின் அங்கே ரைட் சைடில் இருக்கும். No. Okay. $340 ஆச்சா? என்ன இப்படி இருக்கு? ஓகே, ஓகே போகலாம்.